கடந்த 40 வருஷமா நான் திமுகவில் தான் இருந்தேன். இப்போ வந்து திமுகவுடைய செயல்பாடு, தமிழக அரசுடைய செயல்பாடு, அதுவும் பொதுவாக ஸ்டாலினோட அரசு நிலைப்பாடு சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அந்த ஒரே காரணத்தினால இந்துக்களை மதித்து இந்துக்களுடைய மனப்பூர்வமான உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு திமுக அரசு செயல்படலை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்குள் வந்து இந்த உடைய திருப்பரங்குன்றத்துடைய தீபத்தை வந்து ஒளி ஏற்ற விடலை. அதுக்கு திமுக அரசுடைய நிலைப்பாடு தான் காரணம். அந்த ஒரு காரணத்தினால நான் திமுகவுடைய இருந்து பிஜேபிக்கு மாற நீதிமன்ற உத்தரவும் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கரெக்டாக செய்யலை. நீதிமன்ற உத்தரவு கண்டிப்பான முறையில் மதிச்சிருக்கணும், அந்த மதிப்பு செய்யலை. அந்த காரணத்தினால இந்த நிமிஷத்துல இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி நல்லா அருமையாக இப்போ செய்கிறாரு, நல்லபடியாக பண்ணுறாரு. மக்களுக்கு இந்துக்களை மதித்து செயல்படுறாரு. பிஜேபி வந்து இந்துக்களுடைய மக்களை வந்து உணர்வை புரிஞ்சுக்கிறாங்க. என்னைய மாதிரி திமுக எத்தனையோ இளைஞர்கள் வந்து பிஜேபியில் சேர்த்துருவோம், இந்த கட்சி வேண்டாம், இந்துக்களை மதிக்கலை, கோர்ட் ஆரையும் மீறி செய்கிறாங்கன்ற ஒரே காரணத்தினால இந்த உடைய கட்சியே வேணாம்னு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த பாருங்க, 40 வருஷமா இருக்கேன் அந்த கட்சியில். 40 வருஷமா, கடந்த 40 வருஷமா இருக்கேன். 2026ல் பிஜேபி இனிமேல் மென்மேலும் வளரும்னு அன்போடு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.